என்ன தம்பி எதை யோசனையில் இருக்கீங்க? ஆமாண்ணா, இந்த விவசாயத்தோட இது விளைச்சலை பார்த்தா வயிறு குழுக்குழுங்காம வயிறு எரியுதுண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமா, இந்த ஊருக்கே அன்னையிட்ட இப்போ நம்ம ஏரியாமலையே இந்த ஊருக்கெல்லாம் சோத்துல விஷத்தை வைக்கிற மாதிரில இருக்கு. அங்க பார், ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி, பிளாஸ்டிக், நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துற எல்லாமே சத்துக்கு பதிலாக ரசாயனம் தானே கலந்துருக்கு. அது மட்டுமா, நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பிளாஸ்டிக் தான். இது நிலத்திலே தங்கி மண்ணு வளமா இல்லாம தரிசா போச்சு. நம்ம எதிர்காலத்துல நம்ம சந்ததிக்கு நம்ம வளமான மண்ணை கொடுக்கறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு. அதுக்காட்டி நம்ம மண்புழு உரம், இயற்கை உரத்தை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா மண்ணை வளமாக பார்த்துக்க முடியும். இது நாங்கள் ஏமா கேக்குற? 2 நாளா வயித்து போக்கு, எந்திரிக்க முடியல. அப்புறம் எப்படிமே என்னால வெளிய வர முடியும்? அடாடா, திடீர்னு என்னக்கா ஆச்சு? நம்ம ஊர் குழாயில ஒரு வாரமா தண்ணியே வரல. ஆத்துல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வந்து குடிச்சேன். அப்ப ஆரம்பிச்சதான் இந்த வயித்து போக்கு, இன்னும் நிக்கல. ஆமாக்கா, நம்ம ஆத்துல எவ்வளவு அசுத்தம். பல வீட்டு குப்பையெல்லாம் இங்கதான் கொட்டுறோம், வண்டி வாசியெல்லாம் இங்கதான் கழுவுறோம். அதனால அந்த குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போனாலும் அந்த தண்ணியில இருக்கிற கிருமி அப்படியே தாங்க இருக்கும். அது மட்டுமா, இதனால தண்ணீர வாழ்ற உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுமே. நம்ம நீர்நிலைகளை மாசுபடாம பாதுகாக்கணும். மாசுபடாம பாதுகாக்கிறது அது எப்படி அக்கா? தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகளை, பிளாஸ்டிக் இதெல்லாம் நீர்நிலையில போடவே கூடாது. சரி அக்கா, இதை நம்ம ஆடல் பாடல் மூலமா தெரிவிக்க போறோம். அது ஏமா கேட்குறேன்? அங்க ஒரே காற்று மாசுபாடு, ரோடு பூரா கூடுபணி. அவனால எப்படிமா வண்டி ஓட்ட முடியும்? நம்ம தண்ணீரை தன்னை சுடு மாதிரி நம்ம ஓட்டுற வண்டியிலிருந்து வரப்போகுதாங்க காற்று மாசுபடுது. நமக்கு ஏதாவதுன்னா அதை பத்தி யோசிக்கிறோம், இல்லைன்னா அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இது மட்டுமா, நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் கூட காற்று மாசுபடுது. இதனால ஓசோனே ஓட்டையாகுது பாருங்க. ஆமா ஆமா, நம்ம எரிக்கிற பிளாஸ்டிக் பொருள், வண்டியிலிருந்து வர புகை, தொழிற்சாலையிலிருந்து வர புகை, இது எல்லாம் தான் காற்று மாசுபடுத்துது. காற்று எப்படி மாசுபடாம பாதுகாக்கிறது? நம்மனால முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். வாகனத்திற்கு புகை தடுப்பு
அதே மாதிரி தொழிற்சாலைக்கு புகை கருவி எடுத்து கூட்டணும். சரி அக்கா, இதை நம்ம ஆடல் பாடல் மூலமா தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம